அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 9th மார்ச். லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம எந்த மாதிரியான ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேராக் இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்லையும், பேங்க் நிஃப்டி மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்ல நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் ஈவன் தோ நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே தவிர்த்து அபோவ்ல வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணவே இல்லை. பட் ஈவன் தோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் தான் லோ. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 9:30 to 35 கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் இதுல இருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலும் அதுதான் லோ. இதுல இருந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். தேர்ட் டைமிங் கேண்டில் வந்து சின்னதாக இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. எவ்ரிடே வீடியோல சொல்ற மாதிரி டைமிங் கேண்டில் படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரிவர்சல் ட்ரேட்ல பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதன்படி நிப்டி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ பேங்க் நிப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிப்டியுமே நம்ம பார்த்தபடி மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டவுன் சைடில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் ட்ரேட்ல கம்ப்ளீட்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுமே ஒரு சின்னதான கேண்டில். பட் ஈவன் தோ இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். ஈவன் தோ சென்செக்ஸ் நம்ம லெவல்ஸ்க்கு எல்லாமே கீழே இருக்கும் பொழுது இதுல எந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறதுமே நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோர் ஆகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு 2%, 3%, மோர் தேன் 4% இது மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐன்ல மார்க் பண்ணி நீங்க டெய்லி இன்ஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், நம்மளுடைய டூல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மொமெண்டம் கேண்டில், டைமிங் கேண்டில் எல்லாமே எப்போ வராங்க, அதுல இருந்து என்ன மாதிரியான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னும் லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்மளுடைய எலைட் மெம்பர்ஸ் குரூப்ல வந்து இந்த டைமிங் மொமெண்டம் கேண்டில் பிளஸ் டைமிங் கேண்டில் வந்து இந்த 11 to 11:15 கேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஹை. அதுல இருந்து மார்க்கெட் கொடுத்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 894 as of now 894 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. சிம்பிளான டைம் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி படி. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து இதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைக்கு பிடிச்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்குரேட்டாக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனுமே மார்க்கெட் உடைச்சிட்டு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மந்தினுடைய 26th டேட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் 26th ஹை. இதுல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே போய் நம்ம வந்து டூல் பேஸ்டாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த டூல் பேஸ்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய வீக்லி வந்து நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே போய் நம்ம இந்த லெவல்ல இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலும் 24,000 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவலும், செகண்ட் லெவல் வந்து 23,700 அந்த மாதிரியான லெவல்ஸ் வந்து செகண்ட் டவுன் சைட் லெவல், ஸ்ட்ராங்கான டவுன் சைட் லெவல்ஸ் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஈவன் தோ பேங்க் நிஃப்டியுமே நமக்கு நம்மளுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து இங்க க்ளோஸ் ஆகிருக்கும் பொழுது நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா 55 to 58.68 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். எக்ஸாக்டாக அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த லெவல்ஸ் தான் 55 to 58 அப்படிங்கிற லெவல்ஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் த டூலினுடைய மேஜரான சப்போர்ட் லெவல் ஃபார் வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி லெவல்ஸ்.
வீக்லில எப்படி வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவல்ல இருக்காங்களோ, அதே மாதிரியே வந்து நமக்கு இது பேங்க் நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்ட செல் கேண்டில் போட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2025 ஏப்ரல்ல இருந்தே நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து வந்திருந்தோம் இல்லையா? ஏப்ரல் 2025லேருந்து நம்ம இருந்த அப் ட்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஆகஸ்ட்ல வந்து ஒரு செல் போட்டு நமக்கு அதனுடைய லோவுமே சஸ்டெயின் ஆயிட்டு, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது குடுத்துருந்தாங்க. அகைன் வந்து நமக்கு செல் கேண்டில் போட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த டூல் படி செல் கேண்டில் நமக்கு வராங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை அரவுண்ட் வந்து 56,400, லோ வந்து அரவுண்ட் நமக்கு 55,200. இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் வந்து இந்த செல் கேண்டிலுடைய ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகும் பொழுது, நமக்கு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் டெய்லி க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த லோவை தாண்டி 55,200 தாண்டி ஃபர்தராக நமக்கு டவுன் போகும் பொழுது, இன்னுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னையுடைய ஹை எண்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த செல் அண்ட் பை கேண்டில் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். ஃபர்தராக இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது அப் ட்ரெண்ட் போறதுக்கும், இதுக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது டவுன் ட்ரெண்ட் போறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் அப்சைட். மார்க்கெட் நல்ல ஒரு வியர் சென்டிமெண்ட்ல இருக்காங்க. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் த டூல். ரொம்ப நாட்களாகவே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது குடுத்திருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது குடுத்திருந்தாங்க. ஒரு ட்ரெண்ட் லைனுமே நல்ல ஒரு புல் பேக்காக ஆக்ட்டா இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 53,579, 53,600 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் வந்து நாளைக்கு நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருக்காங்க. ஐடி செக்டார் வாட்சஸ்ல வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். மேபி இது ஒரு ஒன் சைட் ரேலியா கூட இருக்கலாம். அண்ட் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்ல கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பட் இது ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமாக ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் வந்து விக்ஸ் வந்து நமக்கு 23 அபோவ்ல இருக்காங்க. 23.36 அப்படிங்கும் பொழுது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பிரீமியம், அதாவது நம்ம ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல் பண்றவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவுட் ஆஃப் தி மணி கூட, டீப் அவுட் ஆஃப் தி மணி கூட நல்ல ஒரு பிரீமியம், ஹை பிரீமியம்ல வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்றோம் அப்படின்னா, குயிக்காக வந்து ஒரு புல் பேக்ல நீங்க என்ட்ரி எடுக்கல அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குயிக்காக வந்து ஸ்பைக் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரியான டேல. அண்ட் புதிதாக நீங்க ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா, இது மாதிரி ஹை விக்ஸாக இருக்கும் பொழுது, இந்தியா விக்ஸ்ல போயிட்டு ஹை விக்ஸாக இருக்கும் பொழுது இத நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் வந்து வித்தின் 2 டேஸ்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி அது ஒன் சைட் ரேலியாகவோ இல்ல வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டா கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியில் நம்ம டூல் படி சொன்னது மாதிரியே இதனுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். as of now நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. கம்மிங் டேஸ்ல இந்த ஹை கட் ஆகும் பொழுது பாசிபிள் நமக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஃபர்தராக நமக்கு லோ கட் ஆகி க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரெண்டே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் த டூல். பட் as of now நமக்கு ஒரே ஒரு ஹோப், இன்னையுடைய கேண்டில் வந்து ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் த டூல் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஐடி செக்டாருடைய தாக்கம் எந்த அளவுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நாளையுடைய மொமெண்ட படி நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியுமே இருக்கு. ஐடி செக்டாருமே நமக்கு வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பட் பிரீமியம் அதிகமாக இருக்கும் பொழுது ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வாரம் அண்ட் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. புதிதாக ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா இந்த வீக் அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து விக்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கான மொமெண்டம் நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கார்டு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 10th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 10th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 10th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயின்ல மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ.
ஃபார்மா, ஐடி, பிஎஸ்சி. ஐடி செக்டார் எப்போல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து 2 டேஸில் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ணால் ஃப்ரைடே ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.